அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. என்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் நான் செய்கிற குரல் பதிவுகள் எத்தனையோ முருக பக்தர்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல மாற்றுது அப்படின்றத நான் சமீப காலமாக நிறைய இடத்துல உணர்ந்துட்டு வரேன். ஏன்னா முருக பக்தர்கள் முருக சாட்சியாக இந்த குரல் பதிவு மூலயமா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடச்சி இந்த விஷயத்தினால எனக்கு இது மாறிச்சு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே முருகப்பெருமான் கருணை தான். எனக்கும் சேனலில் பேசுகிறத விட தனிப்பட்ட காணொலியாக எடுத்து பதிவு செய்கிறத விட இந்த குரல் பதிவாக உங்கள் முருகர் சொந்தங்களோட தொடர்பில் இருக்கிறது ஒரு பெரிய மன நிறைவை கொடுக்குது. நானும் சில விஷயங்கள மனசு விட்டு பதிவு பண்ணுறதுக்கும் ஒரு காரணமாக அமையுது. ஒரு இப்போ பேட்டின்னா அதுக்குண்டான நேரம், அதுக்குண்டான டைமு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம நினச்ச நேரத்துக்கு தியானம் முடிச்சதுக்கப்புறம், இல்லை தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அன்னைக்கு நம்மளுக்கு என்ன விஷயம் உத்தரவு வருதோ அதை நினச்சப்போ சொல்கிறது ஒரு பெரிய கொடுப்பினை. இப்போ இந்த குரல் பதிவு பண்ணுறது குரு உரையில் நான் பதிவு செய்கிறேன். இதுக்கு முன்பு சனி உரை. ஆனால் நான் பெரும்பாலான எல்லா விஷயங்களும் குரு உரையில் தான் பதிவு பண்ணுவேன். காரணம் நீங்கள் என்னைக்கு இந்த பக்தி, ஆன்மீகம் வந்துட்டீங்களோ அதில் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் பண்ணி போனீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பாதையை ஈஸியாக மாற்றி கொடுக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முருகர் அற்புதம் அதிசயம். ஒரு 4 வாரங்களுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு பல வருடமாக வைத்திருந்த ஒரு பொருள் என் கையை விட்டு போகுது. அந்த கை விட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிற வந்தவர் பேர் முருகன். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த பொருள் பல வருடமாக என்கிட்ட இருக்கிற பொருள் என் கை விட்டு போகுது. அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறவர் முருகன். நான் அப்பயும் மன சமநிலையோடு தான் இருக்கேன். எல்லாமே முருகர் தான் நடத்துகிறாரு. எல்லாமே நம்ம ஊழ்வினை கர்ம வினைப்படி தான் நடக்குது. உங்கள் வீட்டில் ஒரு நாயோ பூனையோ இறந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை நினச்சி துன்பப்பட்டு வருத்தப்படுறத விட அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் கடந்து போகணுமே தவிர அதுலேயே நீங்கள் அந்த துன்பத்தில் இருந்தீங்கன்னா அது இன்னும் பெரிய வேதனை தான் கொடுக்கும். எப்பயுமே ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் கடந்து தான் போகணும். அப்படி இருக்கும்போது இந்த பொருள் போயிடுச்சு. அன்றைக்கு சாயங்காலம் நான் வடபழனி கோயிலுக்கு போய் முயற்சி பண்ணுறேன், போக முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வடபழனி கோயிலுக்கு போயிட்டு இப்போ அதே தான் முருகர்கிட்ட சொன்னேன். முருகா, எல்லாமே உனக்கு தெரியும். நான் புதுசாக உங்கள்கிட்ட சொல்லவே வேண்டியதில்லை. முருகன்ற ஒருத்தர் வந்தார். அதனால் என்னால் அது எதிர்வினையும் ஆற்ற முடியல. வேறு பேரில் வந்திருந்தால் கூட நான் பேசியிருப்பேன். ஏதாவது ஒன்று அவர்கிட்ட நான் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் முருகன்ற பேர் நானும் ரைட் எல்லாமே முருகர் பேரில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொருளை கொடுத்து அனுப்புகிறேன். அந்த பொருள் போகும்போது எனக்கு ஒரு பெரிய இழப்பு, பெரிய மனவேதனை. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அது ஒரு பெருசாக பேசுனாங்க. நான் சொன்னேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க, முருகர் எது செஞ்சாலும் அது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 4 வாரங்களுக்கு அப்புறம் எந்த பொருள் போச்சோ அதே பொருள் வேற ஒரு ரூபத்தில் புதுசாக என்கிட்ட வந்துச்சு. அந்த பொருள் கிடைக்க காரணம் வந்தவர் பேர் கார்த்திகேயன். அப்போது இது அப்பயும் நான் சந்தோஷப்படலை. முருகர் நம்மளுக்கு எந்தெந்த வகையில் என்னென்ன மாற்றமோ அதை கரெக்டான நேரத்தில் மாற்றுவாருன்னு சொல்லி நம்மனா இந்த 2 சம்பவமே ஒரு பெரிய ஒரு அதிசயம். என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் சொல்கிறப்ப கூட அவங்க பெருசாக நம்பலை. கண்டிப்பாக அதே முருகர் திரும்ப நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அதே செவ்வாய்க்கிழமை, எந்த செவ்வாய்க்கிழமை அந்த பொருள் போச்சோ அதே செவ்வாய்க்கிழமை தான் திரும்ப எனக்கு கார்த்திகேயன்ற பேரில் திரும்ப கிடச்சிது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே ஒரு இழப்பு வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பெறுதலுக்கு உண்டான ஒரு விஷயம் நடக்கும். முருகர் அற்புதம் அதிசயன்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உணர்ந்து அதன் மூலயமா நிறைய விஷயத்தை கடந்து அது மூலயமா நிறைய பக்குவப்பட்டு தான் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு மட்டும் தான் அந்த அற்புதம் அதிசயம் நடக்குதான்னு கிடையாது, எல்லாருக்குமே நடக்குது. அது எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் வெளியில் சொல்கிற அளவுக்கு வருவாங்க, அது உணர்வாங்க. இன்றைக்கி முருகர் பற்றி எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்களே, இது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு கட்டத்தில் அனுபவபூர்வமாக எங்களுக்கு இந்த அதிசயம் நடந்துச்சு, அந்த அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எடுக்கிற தெய்வத்துக்கு கொடுக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலையுமே உங்களுக்கு ஒரு வேதனை வருது, அதுவும் நான் அடிக்கடிக்கு சொல்ல முருக பக்தர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா தான் ஒரு பெரிய டென்ஷன் வரும், பெரிய வேதனை வரும். அன்றைக்கி தான் நல்லா இருக்கிற புருஷன் முன்னாடி திங்கட்கிழமை நைட் வரைக்கும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை காலைல கோயிலுக்கு போகும்போது ஒரு சண்டை அடித்து பொடிச்சு உருண்டு, நீலாம் ஒரு புருஷனா, நீலாம் ஒரு பொண்டாட்டியான்னு சண்டை போட்டு திரும்ப அடுத்த செவ்வாய்க்கிழமை ஒன்றா போகிற அளவுக்கு உண்டான சூழ்நிலை வரும். எந்த செவ்வாய்க்கிழமை சண்டை போட்டு வந்தாங்களோ அதே செவ்வாய்க்கிழமை திரும்பவும் ஒன்றா போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாறும். இது எத்தனையோ முருக பக்தர்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை போன பொருள் செவ்வாய்க்கிழமை முருகர் கொடுத்தாரு. இதுதான் ஒரு பெரிய அற்புதம். அடுத்த குறள் பதிவில் பிரபஞ்சம் எப்படி நம்மளை வழிநடத்துன்றதுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். அது உண்மையிலே எனக்கு நான் அது உணரப்போ பெரிய கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. பிரபஞ்சம் தனித்தனியாக எல்லா உயிரினங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஈயோ, எறும்போ, யானையோ, புலியோ, மனிதனோ, இதில் எந்த உயிரினமாக இருந்தாலும் பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கண்காணிச்சிட்டுங்கிற உண்மையை நான் சொல்லக்கூடிய சம்பவத்தில் எல்லாரும் உணரக்கூடிய வகையில் இருக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.